guys, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான். ஐயோ மீண்டும் மீண்டுமா இதான் நம்ம ஓரளவுக்கு பேப்ளேட் கலெக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம பேட்டில் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ இதுக்குள்ள ஒரு டிபி பேப்ளேட் இருக்கு. அது என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். கட். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு கட். அப்புறம் எப்படி ஒரு கட் எப்படி சூப்பரா. ஐயோ ஸ்டிக்கர் போச்சு கைஸ். நல்ல வேலை ஸ்டிக்கர் அந்த அளவுக்கு எதுவும் ஆகலை. இப்போ பாருங்க ஸ்டிக்கரு. இந்த ஸ்டிக்கரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த அளவு வளர்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்க கைஸ், நம்ம பேபி ஃபஸ்ட்டு லான்ச்சரை பார்ப்போம். ஒரு டிபி எல்என்ஆர் பியூர் பிளாக் கலர் ஸ்டிங் லான்ச்சர் கவர். பரவாயில்ல நல்லாவே இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட 2 டிபி லான்ச்சர் இருக்கு. இது நம்மளோட 3வது டிபி லான்ச்சர். கவர் வெளியே இருக்கட்டும். அப்புறம் மெயின் மேட்டர் பேப்ளேட். வளைய புடுறா, வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. பாத்தீங்களா தெரியுதா? டப்பா வேணாம், இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன பிக்சர் இருக்குன்னா நான் ஏற்கனவே கட் பண்ணி பார்த்துட்டேன். இதோ பாருங்க கைஸ், தெரியுதா? டிரைவர் டிஸ்க் லேயர். ஃபர்ஸ்ட் டிரைவர்ல இருந்து வருவோம். இந்த பேப்ளேடோட பேரை முதல்ல சொல்லிடலாம். ப்ராமினன்ஸ் வால்டேக் இல்லை ப்ராமினன்ஸ் வால்கேரின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எந்த பேவோட இன்ஸ்பிரேஷன்னா ஃபீனிக்ஸ் இருக்கும். டிபி சீரீஸ்ல ப்ராமினன்ட் ஃபீனிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இது. இந்த லேயர்ல தான் அதோட மேட்ரு இருக்கு. இதை அனிமில எந்த ஒரு கேரக்டரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல் டக்கரா டாமியை கிரியேட் பண்ண ஒரு பே. கவர் வெளியே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டிரைவர் ப்ராமினன்ஸ் ஃபீனிக்ஸோட அதே டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃபென்ஸ் டைப் பே, அதனால இந்த டிரைவர் 0 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் நல்லா வெயிட்டாகவே இருக்கு கைஸ். ஃபைனலி லேயர். லேயர் உண்மையிலே சூப்பராக இருக்கு. இந்த லேயர்ல தான் ஒரு மேஜிக் இருக்கு. நம்ம பஸ்ட்ல இருக்கிற ஃபீனிக்ஸ் பேப்ளேட்லயே அது இது இருக்கும். லேயர் நம்மளால தனியாக கழட்ட முடியும். நம்ம பேட்டில் பண்ணிட்டே இருக்கும்போது லேயர் பறந்து போயிடும். அதை வச்சு சதை அரைக்கிற மாதிரி கூட அனிமையில காட்டியிருப்பாங்க. நேரில் எல்லாம் நடக்காது, கனவுல கூட நடக்காதீங்க. என்ன செட் பண்ண முடியல. செட் பண்ணியாச்சு. ஓகே வாங்க 3த்தையும் ஒன்றா செட் பண்ணி பார்ப்போம். பாருங்க கைஸ், ப்ராமினன்ஸ் வால்டேக். உண்மையிலே நான் இது வரைக்கும் வாங்கின பேப்ளேட்ல வெயிட்டான பேனா நான் இதை சொல்லுவேன். ஏன்னா டிபி சீரீஸ்ன்றதுனால நல்லாவே வெயிட்டாக இருக்கு கைஸ். உண்மையிலே சூப்பர் வெயிட்டாக இருக்கு. லான்ச்சரும் சூப்பர். அப்படியே ஒரு லான்ச் பண்ணி பார்ப்போம். 3 2 1. பாருங்க கைஸ், சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லாவே சுத்துது கைஸ். இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க நம்ம பாத்தீங்களா இப்படி பார்த்தவங்க நின்று இருக்கு. சரி ஓகே, இதுக்காகவே நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் வாங்க வேண்டியது இருக்கு பாருங்க. சப்ஸ்கிரைபும் லைக்கும். சரி இருங்க, நம்ம பேட்டில் இதை வச்சு ஒரு டெஸ்ட் பேட்டில் மாதிரி போட்டு பார்ப்போம். ஸ்டேடியம் வந்துருச்சு. இதுதான் நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டேடியமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வேறு ஸ்டேடியம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் இவர் தான் மெயின். இதில் இவர் கூட எந்தெந்த பேவை லான்ச் பண்ண போகிறேன்னா, இருங்க இந்த டப்பாக்குள்ளே தான் நான் பேப்ளேட்லாம் போட்டு வச்சுருக்கேன். எடுப்போம். பிரேவ் வால்ட்ரியாக், டர்போ அக்கிலிஸ், டர்போ வால்ட்ரியாக், வேறு அப்புறம் ஸ்ட்ரைசன் ரெக்யூம். இந்த 4 பேப்ளேட் அகேன்ஸ்டாக தான் நம்மளோட ப்ராமினன்ஸ் வால்டேக் பேட்டில் பண்ண போகுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், ஜி அக்கிலிஸ். இந்த 5 பேப்ளேட் அகேன்ஸ்டா ப்ராமினன்ஸ் வால்டேக் எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வெளியே வச்சாச்சு. இவங்க கொடுத்த அதே டிபி லான்ச்சர் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். 3 ஃபர்ஸ்ட் யாருக்கும் ப்ராமினன்ஸ் வால்ட்ரியாக் வெர்சஸ் ஸ்ட்ரைசன் ரெக்யூம் எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். 3 2 guys, என்ன லேயர் இப்போ பிடிக்குது. அப்படியே லான்ச் பண்ணி பார்ப்போம். லேயர் வெளியே போயிடுச்சு guys. அப்படியே லான்ச் பண்ணுவோம்.
லேயர் இல்லை இந்த பேர்ல குட்டியா தெரியுது guys. பாருங்க டிஃபென்ஸ் டைப்ன்றதுனால சென்டர் பிடிச்சி சுத்துறான். ஓகே எல்லா பேப்லேட்டுக்கும் ஒரு லான்ச் தான் நமக்கு இருந்து போகிறோம். அதுதான் guys. ஸ்பேசன் தோத்துட்டான், இவன் தான் ஜெயிச்சிருக்கான். இவன் ஜெயிச்சது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஓகே செட் ஆயிடுச்சா? ஓகே செட் ஆயிடுச்சு. அடுத்து ஜி அகிலிஸ் வர்சஸ் ப்ராமினன்ட் ஃபீனிக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராமினன்ட் ஃபீனிக்ஸே இதை லான்ச் பண்ணுவோம். ஓகே கரெக்டாக இருக்கு. 3 to 1 கோ ஷூட். 3 to 1 சரி சொல்லியடி. பிளேயர் வெளியே வந்துச்சு. அவங்க அனிமையில காட்டின மாதிரியே நடக்குது. ஆனா அந்த அளவுக்கு இல்ல, திரும்ப வெளியே வந்துச்சு. அகிலிஸ் தள்ளாடிச்சு கைஸ். அவ்வளவுதான், அகிலிஸும் தோத்துருவான் போலயே. இன்னும் ஒரு ஸ்டாமினா உண்மையிலே சூப்பரா மெயின்டைன் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஓகே அகிலிஸ் தோத்துட்டான். திரும்ப ப்ராமினன்ஸ் வால்ட்ரேக் தான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. இதை மாட்டதே பெரும் வேலையா இருக்கு கைஸ். ஓகே அடுத்து டர்போ அகிலிஸ் வெர்சஸ் ப்ராமினன்ஸ் வால்ட்ரேக். எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். இது வெளியே வந்துடுது. இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? யோ நான் டார்ச்சர் பண்ணலையா? இந்த இது ஃபேக்குன்றதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் குவாலிட்டி இல்லை கைஸ். இது தெரிஞ்சு இது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க சில செட்டு கூட ஆக மாட்டேங்குது. ஓகே 3 to 1 கோ ஷூட். 3 to 1 இது சொல்லிடி. சூப்பர். என்ன பேசுற டிஃபரெண்ட் அவங்க பாருங்க கைஸ். பிளேயர் வெளியே வந்து எந்த பேப்ல தோக்க போகுதுன்னு தெரியல. அவ்வளவுதான் கைஸ். திரும்பவும் நம்மளோட இந்த பேர் தான் ஜெயிச்சிருக்கு. ப்ராமினன்ஸ் வால்ட்ரேக். டர்போ அகிலிஸ் தோத்துருச்சு. இந்த லேயர் இதுவே ஒரு பெரும் வேலையா இருக்கு. இந்த லேயர் நம்மளால இந்த மாதிரி டைப்ல ஃபிட் பண்ண முடியும், இந்த மாதிரியும் ஃபிட் பண்ண முடியும். இந்த நம்ம இப்படி வச்சு ஃபிட் பண்ணி பேட்டரி போட்டு பார்ப்போம். அடுத்த ஆப்போனன்ட் யாருன்னா டர்போ வால்ட்ரேக். ஸ்டிக்கர்லாம் பிச்சின்னு வருது பாருங்க கைஸ். டர்போ வால்ட்ரேக் வர்சஸ் நம்மளோட ப்ராமினன்ஸ் வால்ட்ரேக். எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். லான்ச்சர் நல்லா இருக்கு கைஸ். 3 to 1 கோ ஷூட். 3 to 1 சரி சொல்லிடி. இன்னும் ஒரு ஹிட் கூட ஆகல. யார் ஜெயிக்க போறா? ஓகே ஃபர்ஸ்ட் ஹிட் நடந்திருக்கு. சூப்பரா இருக்கு கைஸ். பாருங்க நம்ம வால்ட்ரேக் டர்போ பிளேட் கூட ஆக்டிவேட் பண்ணி அங்க பாருங்க guys. செமையா இருக்கு. ஓகே ஓகே டர்போ வால்ட்ரேக் தான் ஜெயிச்சிருக்கு. இங்க பாருங்க, சாரி ப்ராமினன்ஸ் வால்ட்ரேக் தான் ஜெயிச்சிருக்கு. டர்போ வால்ட்ரேக் பாருங்க 3 டர்போ பேஸுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கு. சூப்பர். ஓகே ஃபைனலா பிரேவ் வால்ட்ரேக் வெர்சஸ் ப்ராமினன்ஸ் ஃபீனிக்ஸ். யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. வாங்க இந்த வாட்டியும் நம்ம இந்த மாதிரி வச்சு லான்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுல இந்த மாதிரி வச்சு லான்ச் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்துல லேயர் கலந்து வர மாட்டேங்குது. அப்படிலாம் சீக்கிரமா வந்தது. சரி வாங்க லான்ச் பண்ணுவோம். 3 2 1 ஷூட். ஐயோ அம்மா ஐயோ. சரி திரும்ப லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னால் சரியா இந்த பிரேவ் வால்ட்ரேக் சரியா லான்ச் பண்ண முடியல. ஓகே திரும்ப பண்ணுவோம். 3 to 1 கோ ஷூட். என்ன கைஸ் பறக்குது, இருங்க நான் போய் அந்த இது எடுத்துட்டு வரேன். ஓகே அப்படியே கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இருங்க பார்க்கலாம். ஏன் இது இப்படி கழட்டின்னு வருது? இது கழட்டின்னு வரனாலே காண்டா இருக்கு. பேட்டில் நடக்கும்போது நல்லா இருக்கு. இப்படி சும்மா லான்ச் பண்ணும்போது கழட்டின்னு வருது. ஓகே திரும்ப நல்லா போட்டாச்சு. திரும்ப லான்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே 3 to 1 கோ ஷூட். 3 to 1 சொல்லிடி. பிரேவ் வால்ட்ரேக் ஒரு அட்டாக் டைப், நம்மளோட ப்ராமினன்ஸ் வால்ட்ரேக் ஒரு பேலன்ஸ் சாரி டிஃபென்ஸ் டைப். எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க guys, லேயர் பறந்துருச்சு வெளியே. மற்றபடி சூப்பரா இருக்கு கேஸ் பேட். இது டிஃபென்ஸ் டைப்ன்றனாலே அடி பயங்கரமா வாங்குது. 10 பேர்
சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. வந்துட்டாங்க ஒரு ஆட்டோ நிறைய ஆயுதத்தை எடுத்து. ஸ்ப்ரே வால்டே ஒரு அட்டாக் டைப் சூப்பரா பேட்டரி போட்டிருக்கு. நம்மளோட ப்ராமினன்ஸ் பேட்டரி எக்பேட் இந்த பேட்டரியில ஜெயிச்சிருக்கு. வீடியோ பாதியிலே கட் ஆயிடுச்சு கைஸ், பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு வந்துக்கிறேன். ஓகே, நம்ம ப்ராமினன்ஸ் பேட்டரி எக்பேட் பேட்டரியில ஜெயிச்சிருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இருங்க பாருங்க, சரியாவே செட் பண்ண முடியல. அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இனிமேல் எல்லாம் கலக்கல் தான். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கடைசியா இந்த ப்ராமினன்ஸ் வேல்ட்ரியாக் எவ்வளோ நேரம் ஸ்பின் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஓகே பாருங்க, நான் இதில் போடும்போதே கழட்டி எனக்கு போல, அதனால தான் இது ஆகுது. 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. அவ்வளோதாங்க, டிஃபென்ஸ் டைப் பண்ணுறதா சென்டர் புத்திச்சு. எந்த இந்த பேர் ரொம்ப நேரம் சுற்றும்னு நினைக்கிறேன், ஏன்னா வெயிட்டும் சூப்பராக இருக்கு. அதுவும் இல்லாமல் இதை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது டிபி லான்ச்சர், ரொம்ப நேரம் தான் சுற்றும். மேலே டைமர் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், எவ்வளோ நேரம் பேப்ளேட் சுற்றுது நீங்களே பாருங்க. ரொம்ப நேரம் நல்லாவே சுற்றுது கைஸ், நல்ல பவர், சூப்பராகவே இருக்கு. என்ன கைஸ் கோல்டு இப்படி வேற பிடிச்சிருக்குது எனக்கு, இன்னமும் தெரியாமல கைஸ் இந்த கோல்டு. நீங்க பாருங்க, ப்ராமினன்ஸ் பேட்டரி தள்ளாடிடுச்சு. எவ்வளோ நேரம் சுத்த போகுதுன்னு தெரியல. ஆனால் தள்ளாடியே ரொம்ப நேரம் சுற்றுது கேஸ், உண்மையிலே சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், நிற்க போகுது நின்றுச்சு கேஸ். அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நான் அடிக்கடி போகிற பேப்ளேட் வீடியோஸ் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் கைஸ், பாய். இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.